அடுத்து உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பின் செயலாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி KRM ஷஹ்லான் ரப்பானி BBA அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على أول قابل للتجلي من الحقيقة الكلية وعلى آله وصحبه ومن نصره ووالاه. சமூக உள்ளிணக்கத்தின் அவசியமும் அதனை ஒன்றிணைப்பதிலுள்ள சமகால சவால்களும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாத் விழாவை நடாத்துகின்ற முஸ்லிம் மரபுரிமை முகாமைத்துவ நிலையமும் ஹைருல் பரியா ஆய்வு நிலையமும் எமது அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்புக்கு அழைப்பு விடுத்தது. நமது முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே உள்ள பிரிவினைகளை நீக்கி எதிர்காலத்தில் ஒற்றுமையுடன் செயற்படுவது காலத்தின் அவசியமாக இருக்கின்றது என்பதை ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்தினார்கள். தேசிய இனங்களுக்கு இடையிலான சமூக நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் கடந்த காலங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். நமது நாட்டிலே ஏனைய இனங்களுடன் முஸ்லிம் சமூகம் இணக்கமாக வாழ வேண்டிய அவசியம் உலக முடிவு நாள் வரை அவசியமானதுதான். அதிலிருந்து ஒரு படி மேலாக நமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலும் ஒற்றுமை வர வேண்டும், வேறுபாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் இந்த அகிலத்தார் அனைவருக்கும் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பி இருக்கின்றோம் என்று சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த ரஹ்மத்து எங்களுக்கு கிடைத்ததற்காக சந்தோஷப்படுவதற்காக நாங்கள் ஒன்று கூட வேண்டும். அதற்காகத்தான் ஒன்று கூடி இருக்கின்றோம். இன்னும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு.
அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகின்றான். இந்த வசனத்திலே குறிப்பிடப்படக்கூடிய ரஹமத் என்பதற்கு இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுதான் இன்றைய தொனிப்பொருள். இன்று உலகளாவிய ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்திற்கு பரவலான எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்? உலகில் உள்ள எல்லா தத்துவங்களுக்கும் சவால் விடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதனால் தான் சர்வதேச ரீதியில் இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தினமும் நடைபெற்று வருகிறது. யஹூதி நசாராக்கள் ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள்? அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய தத்துவங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அனைத்துக்கும் எதிராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நமது தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை மையப்படுத்தி இந்த முஸ்லிம் சமூகம் நமது நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் உட்பிளவுகளை களைந்து, உள் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமைப்படவில்லையானால், அவர்களுடைய பெயரை சொல்லி ஒற்றுமை அடைய முடியவில்லையானால் எப்போது ஒற்றுமை அடைவது? நாங்கள் இன்று சர்வதேச ரீதியாக முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி கவலைப்படுகின்றோம், பேசுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். முஸ்லிம்களை இந்த அநீதியிலே இருந்து யா அல்லாஹ் பாதுகாரு, யஹூதி நசாராக்களுடைய தீங்கிலே இருந்து பாதுகார் என்று துஆ கேட்கின்றோம். மிக கவலை அடைகின்றோம். அவர்கள் முஸ்லிம்களின் உட்பிரிவுகளை நோக்கி இவர் சூவி, இவர் சலவி, இவர் வஹாபி என்ற அடிப்படையில் இஸ்லாத்தின் விரோதிகள் முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்வதில்லை. முஸ்லிம்கள் என்ற பொதுவான தோரணையை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். அப்படியானால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற சிறிய சிறிய முரண்பாடுகளை நீக்கி ஒரு உம்மத்தாக, ஒரு முஸ்லிம் உம்மத்தாக நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை முன்வைத்து ஒற்றுமைப்படவில்லையானால் எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை வென்றெடுக்க முடியும்? நான் நிறைய விடயங்களை இந்த அமைப்பினர் தந்த தலைப்பின் அடிப்படையில் பேசுவதற்கு ஆயத்தமாக வந்தேன். இன்ஷா அல்லாஹ் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்லலாம். இடையில் சில சம்பவங்கள் இந்த இடத்திலே நடைபெற்று விட்டன. அது சம்பந்தமான நமது நிலைப்பாட்டையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இவ்வாறான ஒற்றுமை கோட்பாட்டுடன் தான் நமது சமூகம் ஒற்றுமை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தான் இந்த ஏற்பாட்டாளர்களும் ஏற்பாடுகளை செய்தார்கள், நம்மையும் அழைத்தார்கள். நாமும் அந்த நல்ல நோக்கத்திற்காகத்தான் அவர்களுடைய மிக குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்தோம். நீங்களும் அவ்வாறுதான் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய மன்ஹஜ் என்ற ஒரு பிரசுரம் இந்த இடத்திலே வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. இந்த மன்ஹஜிலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு சார்பான
நிறைய விடயங்கள் முஸ்லிம்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கான நிறைய விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் நேற்று எம்மிடம் கூறினார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், அது உண்மைதான். முஸ்லிம் சமூகத்தில் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அடிப்படையில் பாதுகாப்பதற்கான விடயங்கள் இருக்கின்றன. அவைகளை நடைமுறைப்படுத்தத்தான் வேண்டும். அதே நேரத்தில் சில முரண்பாடான கருத்துக்களும் அகீதா சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கின்றன. அவைகள் சம்பந்தமாக எமக்கு உடன்பாடில்லை. இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சாதகமான விடயங்களை பற்றி நீங்கள் பேசலாம். இதை உத்தியோகபூர்வமாக நீங்கள் வெளியிடுவீர்களா என்று நாங்கள் கேட்டோம். அவ்வாறு எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. உத்தியோகபூர்வ வெளியீடு எதுவும் நடக்காது என்றுதான் சொன்னார்கள். இங்கே வந்தபோது உத்தியோகபூர்வமாக அது வெளியீடு செய்யப்பட்டது. நம்முடைய அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரியுடைய அதிபர் மௌலவி சங்கைக்குரிய அப்துல் மஜீத் ரப்பானி ஹசரத் அவர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இவ்வாறு இது உத்தியோகபூர்வப்படுத்தப்படுகின்ற போது இதை நாங்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு கருத்து வரும். அவ்வாறு இல்லை. இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் உடன்பாடான விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதிலே மாற்று கருத்துகள் இல்லை. ஆனால் முரண்பாடான விடயங்கள் நிறைய இருக்கின்றன. அத்வைதம் எல்லாம் அவனே, ஹமவஸ் என்ற சிந்தனை ஒரு வழிகட்ட சிந்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு முரண்பாடான ஒரு கருத்து. இது சம்பந்தமாக ஆழமாக பேச வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. இதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எனவே இது சம்பந்தமாக இந்த இடத்திலே உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய அமைப்பு ரீதியாக மறுக்கின்றோம். எங்களுடைய முரண்பாட்டை பதிவு செய்கின்றோம். இஸ்லாமிய இறையியல் கோட்பாடு சம்பந்தமாக பேசுவதற்கு இது பொருத்தமான இடம் அல்ல. அப்படியான ஒரு களம் அமைக்கப்பட்டு தந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவதற்கு, இது சம்பந்தமாக விளக்கம் அளிப்பதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு மாநாட்டின் கருப்பொருளுக்கே தொடர்ச்சியாக செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை. ஆனால் எப்போது ஒற்றுமைப்படுவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலமுல் அர்வாஹிலேயே நபிமார்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒற்றுமைப்படுத்தினார். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ. ஆலமுல் அர்வாஹிலே எல்லா நபிமார்களையும் அவர்களுடைய ஆன்மாக்களை ஒன்று திரட்டினான். அல்லாஹ் தஆலா கேட்டான், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் தருவேன். அதற்கு பின்னர் ஒரு ரசூல் வருவார்கள். அவர்கள் நீங்கள் கொண்டு வந்ததை எல்லாம் உண்மைப்படுத்துவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டான். எல்லா நபிமார்களும் காலு அக்ரர்னா, ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். கால ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், ஏற்றுக்கொள்ளுங்கள், சாட்சியாக இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாதை அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ஆரம்பித்து வைத்தான் என்பதற்கும் ஒரு ஆதாரம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் பல்வேறுபட்ட வேதங்களை, சுஹுஃபுகளை சுமந்து வரக்கூடிய, வேறுபட்ட ஷரீஅத்துகளை சுமந்து வரக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள் அத்தனை பேரையும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டு, அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதிமானத்தை, உறுதிப்பாட்டை அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹிலே எடுத்து விட்டான். அப்போது எங்கே ஒற்றுமை ஆரம்பிக்கிறது? எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும்
தங்களுக்கென்று தனிப்பட்ட வேதங்களும் சுஹபுகளும் அவர்களுக்கென்று ஷரியத் நடைமுறைகளும் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று ஈமான் கொண்டு ஒற்றுமையாகி விட்டார்கள். இதை நாங்கள் முதலிலே ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் நபி, சாதாரணமாக அல்ல. மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடிக்கு கீழேதான் எல்லா நபிமார்களும் வருவார்கள். நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமா மின்